நீங்க ஒரு செயலை இன்னைக்கு வேண்டாம் நாளைக்குன்னு சொல்லி தள்ளி போடுறீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு அமைதியான ஊரில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. ஒரு நல்ல வேலை, ஒரு அழகான வீடு, அம்மா அப்பாவை சந்தோஷமா வைக்கணும். ஆனா அவனுடைய வாழ்க்கையை மெதுவா அழிச்ச ஒரு பழக்கம் இருந்தது. அது நாளைக்குன்னு தள்ளி போடும் பழக்கம். காலை எழுந்தவுடன் இன்னைக்கு சீக்கிரம் எழுந்து படிக்கணும்னு நினைப்பான். ஆனா அலாரம் அடித்ததும் இன்னும் 5 நிமிஷம்னு திரும்ப தூங்கிடுவான். அந்த 5 நிமிஷம் ஒரு நாள் ஆகுது, ஒரு நாள் ஒரு வாரம் ஆகுது. படிக்கணும், ஆனா ஃபோன் தான் முக்கியமா ஆகுது. ஒரு வாய்ப்பு வந்தாலும் நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போடுவான். ஒரு ரெசுமே அனுப்பணும், இன்னும் பெட்டர் பண்ணி நாளைக்கு அனுப்பலாம்னு நினைப்பான். இப்படி நாளைக்கு நாளைக்கென்று அவன் வாழ்க்கையே நின்றுட்டு இருந்தது. ஆனா காலம் மட்டும் நின்றதில்லை. ஒரு நாள் அவன் நண்பர்கள் எல்லாம் முன்னேறி இருந்தாங்க. யாரோ நல்ல ஜாப், யாரோ பிஸ்னஸ், யாரோ வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டாங்க. அவன் மட்டும் அதே இடத்துல அதே கனவுகளோடு நின்றுட்டு இருந்தான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, அவன் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் வாய்ப்புகள் இல்லாததால இல்லை, அவன் பயன்படுத்தாத வாய்ப்புகளால. அந்த இரவு அவன் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தான். என் வாழ்க்கையை யாரும் கெடுக்கல, நான் தான் நாளைக்கென்று சொல்லி எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு தன்னோட தானே பேசினான். அந்த நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். நாளைக்கு இல்லை, இப்போன்னு. அடுத்த நாள் காலை அலாரம் அடித்ததும் உடனே எழுந்தான். சின்ன சின்ன முயற்சிகள் ஆரம்பிச்சது. ஒரு 10 நிமிஷம் படிச்சான், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணினான், உடம்பையும் கவனிக்க ஆரம்பிச்சான். அது பெரிய மாற்றமா தோணல. நாட்கள் கடந்து போனது. சின்ன சேஞ்சஸ் பெரிய வாழ்க்கை மாற்றமா ஆனது. ஒரு நாள் அவன் வாழ்க்கை முழுக்க மாறி இருந்தது. அவன் மட்டும் இல்லை, அவனோட வீட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தது. அம்மாவின் முகத்தில் அமைதி, அப்பாவின் கண்களில் பெருமை. அப்போதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான், சரியான நேரம் நாளை இல்லை,